ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவராய் இருக்கிறார். நம்மை அடிக்கடி சந்திக்க செய்கிறவராய் இருக்கிறார். இந்த சந்திப்பின் நோக்கம் என்னவென்பது அவருக்குத்தானே தெரியும். நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அவர் தினந்தோறும் புதிய புதிய கிருபைகளை ஊற்றி புதிய புதிய நன்மைகளை தந்து நம்முடைய வாழ்க்கையின் விளக்கை ஏற்றி இருக்கிற தேவன் வெளிச்சத்தை அதிகமாக்குகிறவர். வெளிச்சத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் அவர் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். எவ்வளவு மகத்துவமானவர். இருளுக்குள்ள இருந்தே வெளிச்சத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே அவர் விதைத்து வைத்திருக்கிறாரே, அந்த விதையை கருகச் செய்யும்படி சத்ரு நம்மை சுற்றி போட்டிருக்கிற எல்லா தடைகளை உடைக்கிற தேவ வல்லமை வெளிச்சமாய் நம்முடைய வாழ்க்கையில உட்பிரவேசிக்கட்டும். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் தம்முடைய நல்ல வார்த்தையோடு கூட நம்மை சந்திக்கும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார் அல்லவா. ஆண்டவரே, பரலோக மகிமையை நாங்கள் அனுதினமும் பார்க்கும்படிக்கு, பரலோக தேவனுடைய நன்மையை நாங்கள் அனுதினமும் ருசிக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல முன்மாறியாய் பின்மாறியாய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும்படிக்கு ராஜா உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏனென்றால் அவர் நீதியின் ராஜா. அருமையான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். ஒரு ராஜா இருக்கிறார், ஒரு ராஜாங்கம் இருக்கிறது. அந்த ராஜா எப்படி அரசாளுகிறார் என்பது எல்லோரும் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த தேசத்தின் அதிபதி எப்படி அரசாளுகிறார், இந்த தலைவர் எப்படி தன்னுடைய அந்த ஆளுகை தன்மையை நடத்துகிறார், இந்த தலைவன் எப்படி என்று சொல்லி எல்லாருடைய கவனமும் அங்கே இருக்கும். பிதாவாகிய தேவன் நீதியாய் அரசாளுகிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் ஒரு நாளும் நீதி தவறுகிறவர் அல்ல. அந்த நீதியின் ராஜாங்கத்தை நமக்குள் வைக்கும்படி தான் கிறிஸ்துவாகிய தம்முடைய மைந்தனை நமக்கு அனுப்பினார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நீதி ஆகிய கிறிஸ்துவை நமக்குள்ளே வைத்து அவருடைய ராஜாங்கத்தை நமக்குள்ளே கொண்டு வந்தார். அவர் நீதியாய் நமக்குள்ளே அரசாளுகிறவராய் இருக்கும்படிக்கு, என்றென்றைக்கும் அரசாளுகிற நீதியாகிய கிறிஸ்துவை நாம் சுமந்து நிற்கிறவர்களாய் காணப்படும்படிக்கு நாம் ஒவ்வொருவரையும் அந்த வழியிலே நடத்தி கொண்டு வருகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ராஜா இருந்தார்னா சுற்றிலும் என்ன யாரெல்லாம் இருப்பாங்க? பிரபுக்கள் பாருங்க, சுற்றிலும் இருப்பாங்க. இதுலையும் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. பிரபுக்களும் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். ராஜா நீதியாய் இருப்பார் என்றால் சுற்றி இருக்கிற பிரபுக்கள், கூட இருக்கிற மந்திரிமார்கள் யாரா இருந்தாலும் நியாயத்தோடு துரைத்தனம் பண்ணுவார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த நீதியின் ராஜா நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் நடக்கப் போகிறது. நம்ம வாழ்க்கை முழுவதையும் நன்மையினால் முடி சூட்டுகிற கர்த்தர் தான் நமக்குள்ளே நீதியாகிய ராஜாவாய் வருகிறார். அந்த நீதியாகிய ராஜா நமக்குள்ளே ராஜரீகம் பண்ணுகிறார். 2வது வசனத்தை பாருங்க. அவர் காற்றுக்கு ஒதுக்காக. அந்த நீதி தேவனாய் நீதியின் ராஜாவாய் நமக்குள்ளே ஒருவர் அரசாளுகிற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில காற்று வீசுகிறது. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். அப்படி காற்று வீசுகிறது. வாழ்க்கையில எப்போதும் தென்றல் காற்று மாத்திரம் வீசாது. வனாந்தர வழியாய் ஒரு பெரும் காற்று வீசினது யோபுடைய வாழ்க்கையில. வாழ்க்கையே சிதைந்தது போல் அவன் ஆகிவிட்டது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில காற்று வீசுகிறது, கொஞ்சம் வேகமாய் வீசுகிறது, கடல் பொங்குகிறது. இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு விட்டாரோ என்று சொல்லி சீஷர்களுக்குள்ள பயம் உண்டாகிறது. ஆனா என்ன பண்ணினாரு? எழுந்து வந்தார்,
அதட்டி சென்றார், அக்கரை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கரை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டுனாரு, அக்கறைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அப்படி காற்று சில வேளைகளில் வரும் பொழுதே அந்த காற்றுக்கு அவர் எப்படி இருக்கிறாராம்? ஒதுக்குப்புறத்தில் நம்மை அப்படி ஒளித்து வைக்கிற தேவனாய் வெளிப்படுகிறார். காற்றுக்கு ஒதுக்காக இருக்கிறார். காற்று என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையின்படி பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. நீதிமொழிகள் 25:14 வசனம். கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. காற்றை போன்ற வார்த்தைகள். அவன் எப்படிப்பட்டவனா? வஞ்சிக்கிறவன், வஞ்சகன். கொடுக்கிறேன், உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடாமல் இருக்கிற வஞ்சகன். அவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறான்? காற்று மாதிரி. ஒரு திருமண நாள் வருகிறது. மகளுக்கு திருமணம் ஒழுங்கு பண்ணி வைத்திருக்கிறாங்க. அவங்க சகோதரியின் வீட்டில் உன்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் திருமணத்திற்கு முந்தின முகூர்த்த நாள் வரும் பொழுது அந்த சொன்னவர்கள் யாரையும் காணலை. திருமணம் நின்று விடுமோ என்ற பதட்டம், வேதனை எப்படி இருக்கும்? பதட்டமான ஒரு சூழல். காற்று அடிக்கிறது. அந்த காற்று அடிக்கிற வேளையில் கர்த்தர் ஒரு ஒதுக்கை கட்டளையிடுகிறார். வேறொரு நபர் மூலமாய் ஒரு தயவை கட்டளையிட்டார். ஏனென்றால் கொடுப்பேன் என்று சொல்லிய அந்த வஞ்சகனுடைய வார்த்தை காற்றுக்கு ஒப்பாய் அது கடந்து போய்விட்டது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் காற்று அடிக்கிறது. அந்த வஞ்சகன் சொல்லிய வார்த்தையை நம்பி நாம் காத்திருக்கும் பொழுது அது நடவாத பட்சத்தில் அது ஒரு காற்றை போல, ஐயோ இந்த காற்று நம்முடைய வாழ்க்கையை அடித்து கொண்டு போய்விடுமோ என்று சொல்லி வேதனையின் வருத்தத்தின் நேரத்தில் அவர் ஒரு ஒதுக்கை கட்டளையிடுகிறார். அவர் கட்டளையிடுகிற ஒதுக்குக்குள்ளாய் நம்மை மறைத்து வைத்துக் கொள்ளுகிறார். எந்த ஒரு வார்த்தையின் சேதமும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் நமக்கு தயவுகளை கட்டளையிடுகிற தேவன். அல்லேலூயா. ஏனென்றால் நமக்குள்ளே அவர் நீதியாய் அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் அரசாட்சி பண்ணுகிறவர், பார்த்து கொண்டே இருப்பார். என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில இந்த காரியத்துக்கு இவன் வாக்கு கொடுத்திருக்கிறான், ஆனா இதை இவன் நிறைவேற்றல. அதற்கு கர்த்தர் கட்டாயமாய் சரியாய் தன்னுடைய தயவான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து அழகான ஒதுக்கிடத்தை கொடுத்து அந்த காற்று நம்மை சேதப்படுத்தாதபடி காத்துக் கொள்ளுகிற தேவனாய் அவர் வெளிப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது பெரு வெள்ளத்துக்கு புகலிடம். காற்றுக்கு ஒதுக்கு போதுங்க. காற்று வேகமாக அடிக்குது, படகு அந்த பக்கம் இந்த பக்கம் அசையுது, கப்பல் அசையுது. அதுக்கு என்ன தேவை? ஒரு நங்கூரம் இருந்தால் போதும், அசையாம காத்துக்கொள்ளலாம். ஆனால் பெருவெள்ளம் வருகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்பாக நம்ம தமிழகத்தில் வந்தது பார்த்தீங்களா? பெரிய வெள்ளம். நோவாவின் காலத்தில் உண்டான பெருவெள்ளத்தை போல் இருக்கும். கிருபை குறித்த வார்த்தை. சுற்றிலும் பெரிய வெள்ளம். நோவா காலத்தில் பெரிய வெள்ளம் வந்தது. சுற்றிலும் அப்படியே தண்ணி. ஆனால் நோவா பேழை மாத்திரம் மிதந்துக்கிட்டு இருந்துச்சு. தண்ணியில் மொத்த ஜனமும் மூழ்கடிக்கப்பட்டாங்க. ஆனால் மூழ்கடிக்கும் பொழுது அவருடைய கண்கள் எப்படி இருந்திருக்கும்? நோவா மேலே அழகா தண்ணீருக்கு மேலே அழகா போய் கொண்டு இருந்தான். ஏனென்றால் அவன் யாரை அடைக்கலமாய் கொண்டிருந்தான்? தேவாதி தேவனை அடைக்கலமாய் கொண்டிருந்தான். இன்றைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 14ஆம் வசனத்தில் இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் எடுத்து படித்து பாருங்கள். எப்போதுமே நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஒரு செய்தியை கேட்குறீங்கன்னா கட்டாயம் வேத புத்தகத்தை கையில் வைத்துக்கொள்ளுங்க. வேத புத்தகத்தை வைத்திருக்கும் போது தான் நமக்கு அது தெளிவாக புரியும். பாருங்கள், அந்த இடத்துல 14ஆம் வசனத்தில் எருசலேமில் உள்ள இந்த ஜனங்களை ஆளுகிற நிந்தனைக்காரரே. ஒரு கூட்டம் ஜனத்தை சில நிந்தனைக்காரர் கூட்டம் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? தேவாதி தேவனை ராஜாவாக, அவர் நமக்குள்ளே ராஜரிகம் பண்ணுகிற நீதியின் ராஜாவாக சுமந்து நிற்காத ஜனங்கள் தான் இப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் சிக்கிக்கொள்வார்கள், சிக்கிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, மரணத்தோடு கூட நாங்கள் உடன்படிக்கை பண்ணிட்டோம்,
பாதாளத்தோடு கூட நாங்கள் உடன்படிக்கை பண்ணிட்டு தொடர்ந்து நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு ஒப்பந்தமும் பண்ணினோம். பெருவெள்ளம் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பொய்யானவர்கள், பொய்யான அடைக்கலத்தை கொடுப்பவர்கள். ஏற்கனவே பார்த்தோம், காற்றுக்கு ஒதுக்காக கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடுக்காத வஞ்சகன். காற்றுக்கு சரியானவன், அவருடைய வார்த்தைகள் காற்றுக்கு சரியானது. இங்கேயும் பாருங்க, சிலர் ஒரு குரூப்பா இருப்பாங்க, அவங்க தனங்களுக்குன்னு ஒரு தலைவனை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த தலைவன் அவன் சொல்றது தான் வேத வாக்கு, அவன் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, எங்களை மரணம் தொடாது, பாதாளம் எங்களை தொட முடியாது, ஏன்னா நான் அவங்க கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம். மாயையின் மறைவது, ஒரு மனுஷனுடைய தலைமைத்துவம் என்பது மாயையானது, பொய்யானது. இந்த தலைமைத்துவத்துக்குள்ள நம்ம வாழ பழக வேண்டாம். நமக்கு ஒரு அரசர் இருக்கிறார், அவர் நம்மை நீதியாய் அரசாளுகிறவர். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆளும்படிக்கு அவரோடு கூட உடன்படிக்கை செய்த ஜனங்களாய் நாம் நடந்து கொண்டோம் என்றால் மரணம் நம்மை தொட முடியாது, பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்வது இல்லை. ஆனா இந்த ஜனம் அப்படி சொன்னதுனால அங்க வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. அவங்க சொன்னது, அவங்க சொன்ன முறையே தவறு. பாதாளங்களை தொட முடியாது, மரணங்களை தொட முடியாது. வாதை புரண்டு வந்தாலும் சொல்லியிருக்கிறாங்க, புரண்டு வந்தாலும் அது எங்களை தொட முடியாது. ஆனால் வாதை வந்தது. அப்படியே தொடர்ந்து நீங்கள் வாசிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 18ஆம் வசனத்தில், நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம். எப்படி மரணம் உடன்படிக்கை செய்த அந்த உடன்படிக்கைக்குள்ள நிற்கும்? மரணத்திற்குரிய பிசாசு, மரணத்தின் அதிகாரி சத்துரு, அந்த சத்துரு எப்படி தன்னுடைய சொல்லில் சரியாக நிலை நிற்பான்? வார்த்தையில எப்படி சரியாக நிற்பான்? சொன்னதை செய்கிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறாரே, அந்த தேவனிடத்தில் நாம் வருவோம். பொய்யை அடைக்கலமாக்கி வாழ்கிற ஒரு கூட்டமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு நம்ம மனம் திரும்புவோம். மனிதர்கள் நமக்கு தலைவர்கள் அல்ல, கர்த்தர் ஒருவரே நமக்கு தலைவர். கிறிஸ்து மாத்திரமே நமக்கு தலைவராய் வாழ்கிற ஒரு தன்மைக்குள்ளே நம்மை நாம் கொண்டு வருவோம். அவங்கெல்லாம் பாருங்க, வாதெல்லாம் எங்களை அழிக்க முடியாது, எங்களுக்குன்னு ஒரு தலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன நடந்தது? அது புரண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்து கொண்டு போ, அது இரவும் பகலும் புரண்டு வரும். கர்த்தரை நம்பி இருப்போம் என்றால் வாதை நம்முடைய எல்லைக்குள்ள வருவதற்கு அவர் இடம் கொடுக்கிறவர் அல்ல. பெரு வெள்ளத்திற்கு தப்புகிற அவர் நமக்கு ஒரு புகலிடமாய் வெளிப்படுவார். அப்ப பாருங்க, காற்றுக்கு ஒதுக்கு தேவைப்படுகிறது, பெரு வெள்ளத்திற்கு புகலிடம் தேவைப்படுகிறது. புகலிடத்தை கொடுக்கிற கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நல்ல ஒரு புகலிடமாய் நம்முடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுகிறார். அதனால தான் பக்தன் பாடுகிறார், பயப்பட மாட்டேன், நான் பயப்படவே மாட்டேன். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால். பயம் வேண்டாம், நம்மை நடத்தி கொண்டு போவார். பெருவெள்ளம் புரண்டு வந்தாலும், வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் அது நம்மை தொடப்போவதில்லை. காரணம், உண்மையான தேவனை நமக்கு அடைக்கலமாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் உண்மை உள்ளவர். எல்லா மாயையிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன் அவர். மாயையை அடைக்கலமாக்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு தங்களுடைய சிந்தையை வீணான சிந்தையில விழுந்து போகாதபடிக்கு இன்றைக்கு விடுவிக்கப்படுவார்களாக. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்கள். அவர் யாரா? நீர்க்கால்கள். எப்படி ஒரு வறண்ட நிலம், வறட்சியாக இருக்குது, நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். இப்போ டூர் போகிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம தண்ணி இல்லாத இடத்துக்கு போவோமா? டூர் போவோமா? போக மாட்டோம். எங்கே டூர் போவோம்? நல்ல தண்ணீர் நிறைந்த இடம், கண்ணுக்கு அப்படி குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு இருக்கிற இடத்துக்குள்ளே தான் நம்ம போவோம் இல்லையா?
பச்சை பசேல்னி அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கணும். அதான் நம்ம டூர் போகிற பிளேஸாக இருக்கும், ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நம்ம டூர் போவோம். சில இடத்துல அப்படி வறட்சியாக இருக்கும்போது நமக்கு பார்க்கறது கூட விருப்பம் இருக்காது. அப்படி ஒருவேளை வறண்ட வாழ்க்கை, வனாந்திர வாழ்க்கை இருக்குதா? வறண்ட நிலத்தையும் நீர்க்கேணிகளாய் மாற்றுகிற கர்த்தர். ஏனென்றால் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாய் கர்த்தர் வருகிறார். நீர்க்கால்களாய் கர்த்தர் வருகிறாரா? நீதியாகிய தேவன் நீர்க்கால்களை அரசாளுகிறார். அதற்கு ஒரு வழி. 1ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையே உதிராத மரத்தை போல் இருப்பான். இலை உதிராத எங்கேயாவது மரம் இருக்குமா? இலை உதிராத மரம் இருக்கிறது எங்கே? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரம். அந்த மரம் இலையை உதிர்ப்பதே இல்லை. எப்படி இருக்கும் அப்போ அந்த மரத்தை பார்க்கும்போது? செழித்து கொழுகொழுன்னு பார்க்கிறதுக்கு அலங்காரமாய் அழகாய் காட்சியளிக்கும். இப்படித்தான் இரவும் பகலும் வேத வசன தியானத்தில் காத்திருக்கிற மனுஷன் இருப்பான். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் மணி கணக்கில் வேத புத்தகத்தை படிக்கிறவர். எல்லாரும் அவரை கிண்டல் பண்ணுவாங்க. இவனுக்கு வெளி உலகமே தெரியாதுப்பா, ஒரே பைபிளும் கைமா உட்காந்துருவான். மணிக்கணக்கில் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிற மகன். இன்றைக்கு கர்த்தர் அவர் எங்கேயோ உயர்த்தி வைத்திருக்கிறார். ஐஸ்வர்யத்தின் மிகுதியில் அவரை திளைக்க பண்ணியிருக்கிறார். கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அவரோடு கூட. தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம். அப்படி பார்த்த உடனே தெரியுது, பச்சை பசேல்னு இருக்கிற மரம். இந்த மரத்துல ஒரு இலை கூட காஞ்சி சருகாகி விழப்போவது இல்லை. அல்லேலூயா. ஒரு இலை உதிராது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு பார்ட் கூட, சரீரத்தின் ஒரு அங்க அவயவம் கூட பழுதில்லாமல் பாதுகாக்கிற தேவன் அவருக்குள்ளே வாசம் பண்ணுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னா, அவர் படித்த ஒவ்வொரு வார்த்தை அது வல்லமை உள்ள வசனம் அவருக்குள்ளாய் அப்படி இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அவரை பார்க்க முடிகிறது. ஒரு செழிப்பான வாழ்க்கை, யாரும் அசைக்க முடியாத வாழ்க்கை. யாரும் அவருடைய வாழ்க்கையை அசைக்கவே முடியாது. அவ்வளவு தெளிவான தேவனுடைய வார்த்தையில் நிற்கிறதான ஒரு வாழ்க்கை. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம். அந்த மரம் பார்க்கிறதற்கே அவ்வளவு அழகா இருக்கு. அவருடைய செய்தியை கேட்கிறதற்கு அத்தனை அருமையாயிருக்கும். அப்படியான வெளிப்பாடுகளை அவர் கொடுப்பார். தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறவர். எதை பார்த்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் செய்தார், இதை எப்படி பண்ணியிருப்பார், அப்படி தேவனோடு கூட உறவிலே நிலைத்திருக்கிற ஒரு மகன். வேத வசனத்தை வாசிக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய உறவிலே நிலைத்திருப்பார்கள். அவரை விட்டு ஒருவரும் அவர்களை பிரித்து கொண்டு போகவே முடியாது. சத்துரு எத்தனை போராடினாலும் வேத வசனத்தை உடைய மனிதர்களை கர்த்தரை விட்டு ஒருவராலும் ஒருபோதும் பிரித்து கொண்டு போய்விட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் என்கிற நீர்க்கால்களுக்குள்ளாய் நட்டப்பட்ட மரம் அது. கர்த்தர் நீர்க்கால்களாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் நகரத்தை சந்தோஷிப்பிக்குமா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வேத வசனமும் ஜெபமும் அபிஷேகமாய் அவருக்குள்ளே ஊற்றெடுத்து பொங்கி வர வர அவருடைய வாழ்க்கையின் செழிப்பை நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாய் பாருங்க, பெரும் கண்மலையின் நிழலாயிருக்கிறாரா. அவரை தேடி வந்த பிள்ளைகளுக்கு அவர் எப்படி வெளிப்படுகிறார்? ஒரு பெரிய கண்மலை, நிழல், சுற்றின் வெயில், பயங்கரமான வெயில். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. சேதப்படுத்தாத நிழல், ஒருபோதும் சேதப்படுத்தாத ஒரு நிழல் உண்டு. அவர்தான் கண்மலையாகிய கிறிஸ்து. எப்போதுமே சேதம் வராது. சேதம் வராதபடி காத்து கொள்ளுகிற அந்த பெரும் கண்மலையின் நிழல் நம்ம மேல விழுந்துச்சின்னு வச்சுக்கோங்க, நாமும் மற்ற ஜனங்களுக்கு நிழலாய் மாறுவோம். நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கே?
நம் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட நிழலாய் நிறுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் பெரும் கண்மலை நிழலாய் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறார். நமக்குள்ள அவர் தம்முடைய வல்லமையை வைக்கிறார். அந்த வல்லமையை வைத்து நம்மையும் அநேகருக்கு நிழலாக்கி மகிழ்கிறார். இப்படித்தான் பேதுருவை நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாயிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வைப்பார்கள். யாருடைய நிழல்? பேதுருவின் நிழல். பேதுரு நம்மை போல ஒரு மனிதர், பாடுள்ள மனிதர். அவருடைய நிழல் பட்டா சகல வியாதியும் நீங்கி போயிருச்சான். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ கர்த்தருடைய நிழலுக்குள்ளாய் வந்த ஒவ்வொருவருக்கும் வியாதி இல்லாத வாழ்க்கையை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தன்னுடைய அந்த நிழலின் மகத்துவத்தை தன்னுடைய சீஷர்களுக்குள்ள, தன்னை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்குள்ள வைத்து அவர்களுக்குள்ள தம்முடைய நிழலை, அந்த பெரும் கண்மலையின் நிழலை வைத்து அந்த நிழல் ஜனங்களுக்குள்ளாய் கொண்டு போக வைக்கிற அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கருவியாய் பயன்படுத்தி வருகிறார் அல்லவா? அப்படித்தான் பேதுருவை பயன்படுத்தினார். பெரும் கண்மலை நிழலாய் அன்றைக்கு பேதுரு வெளிப்பட்டார். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீதியின் சூரியன். நீதியாக ஒரு ராஜா அரசாளுவார் என்று பார்த்தோம். பிரபுக்கள் துரைத்தனம் பண்ணுகிறார்கள். அவரை சுற்றி இருக்கிற சீஷர்கள் கூட்டத்துக்கு அந்த பெரும் கண்மலையே நிழல் அப்படியே அவர் கொடுக்கிறார். பாருங்க எவ்வளவு பெரும் தன்மையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார். தன்னுடைய அதிகாரத்தை, தனக்குள்ளே இருக்கிற அந்த அற்புத சுகத்தின் சக்தியை பேதுருக்குள்ளாய் வைத்து பேதுருவை நிழலாக்கி மகிழ்கிறார். பெரும் கண்மலையின் நிழலாய் இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறார். வியாதிகளோடு கூட இருக்கிறோம் என்றால் தேவனுடைய நிழல் நம்ம மேல படட்டும். நம்முடைய வியாதியின் கிருமிகள் செத்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய வல்லமை நம் ஒவ்வொருவரையும் விடுவிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் காற்று அடிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு நீங்க ஒதுக்காய் வெளிப்படுகிற தேவன். பெரு வெள்ளத்திற்கு ஆண்டவரே அப்பா நீங்க ஒரு பெரிய ஒளிப்பிடத்தை நீங்க உண்டாக்குற, புகலிடத்தை உண்டாக்குகிற தேவன் அப்பா. வறண்ட நிலமாய் இருக்கிற வாழ்க்கைக்கு நீர்க்கால்களாய் நீங்க வெளிப்படுகிற கர்த்தர் ஆண்டவரே. விடாய்த்த பூமிக்கு வியாதி என்கிற விடாய்த்த ஒரு வாழ்க்கை, ஐயோ இந்த வியாதி என்னை விட்டு விலகாதா என்று சொல்லி ஆத்துமா விடாய்த்து போய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பெரும் கண்மலை நிழலாய் வெளிப்படுவீராக ராஜா. அப்படிப்பட்ட கிருபையானது இப்பொழுது பிரசன்னமாகட்டும். கர்த்தர் என்றென்றைக்கும் விடுவிக்கிறவர். அவர் விடுதலை நாயகனாய் இருக்கிறார். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. எனக்குள்ளாய் நீதியாய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீர்க்கால்களாய் அவர் எனக்கு இருக்கிறார். ஒதுக்காக இருக்கிறார். புகலிடமாய் இருக்கிறார். பெரும் கண்மலையின் நிழலாய் இருக்கிறார். தொடர்ந்து அவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் நிலைத்திருப்போம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.